நம்மளோட சொந்த மனையில் நம்ம எவ்வளோ ஏரியா ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். அது என்ன ஃபார்முலானா, டோட்டல் பில்டப் ஏரியா ஈக்குவல் டு எஃப்எஸ்ஐ இன்டூ பிளாட் ஏரியா. இந்த ஃபார்முலாவை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவில் எஃப்எஸ்ஐன்றது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். இந்த எஃப்எஸ்ஐயோட வேல்யூ வந்து ஏரியா டு ஏரியா மாறும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்எஸ்ஐயோட வேல்யூ 2. இது எர்லியராக வந்து 1.5 இருந்தது. இது எப்போ இருந்ததுன்னா 2019. அதுக்கப்புறம் இந்த எஃப்எஸ்ஐயோட வேல்யூ 1.5 0.5 இன்க்ரீஸ் பண்ணி 2 மாற்றிருக்காங்க. 2019 தமிழ்நாடு கவர்மெண்ட் நியூ டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த ரூல் படி பில்டிங்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹைரைஸ் பில்டிங்ஸ்னும், இன்னொன்று வந்து நான் ஹைரைஸ் பில்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ்ன்றது பில்டிங்கோட ஹைட்டு 18.3 மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து ஹைரைஸ் பில்டிங்னு கொண்டு போகிறாங்க. அதுவே பில்டிங்கோட ஹைட் 18.3 மீட்டர் கீழே இருந்ததுன்னா அதை வந்து நான் ஹைரைஸ் பில்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நான் ஹைரைஸ் பில்டிங்ஸோட எஃப்எஸ்ஐ வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இருக்க இடத்தோட அளவு வந்து 1200 சதுரடியாக இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த 1200 சதுரடியில் நம்ம எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்க இந்த 1200 இன்டூ இந்த எஃப்எஸ்ஐ வேல்யூ போடும்போது நமக்கு எவ்வளோ பில்டப் ஏரியா நம்ம கட்ட முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எஃப்எஸ்ஐ வேல்யூ 2ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 இன்டூ 1200 ஸ்கொயர் ஃபீட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணிக்க முடியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் பில்டப் ஏரியான்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஸ்டார்கேஸ் ஏரியா, எலிவேட்டர் ஏரியா, பார்க்கிங் ஏரியா, செக்யூரிட்டி கேபின்ஸ், இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து டோட்டல் பில்டப் ஏரியாவில் வராது. இந்த எஃப்எஸ்ஐ வேல்யூ வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த எஃப்எஸ்ஐ வேல்யூவானது ரோட் வித்தை பொறுத்தும் மாறும். ஒரு சில இடங்களில் நம்மளால் 2 எஃப்எஸ்ஐவே அச்சீவ் பண்ண முடியும். அதுவே ஒரு சில ஏரியா ரோட் வித் ரொம்ப கம்மியாக இருக்குது, 9 மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளால் எஃப்எஸ்ஐயை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இந்த எஃப்எஸ்ஐ பற்றின வீடியோ உங்களுக்கு சின்ன ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்றதை நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.